ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. நாளுக்கு நாள் உன்னோட ஏஜென்ட்டுகள் கலக்கலான தகவல்களை கொடுத்து அசத்துறாங்க. இன்னைக்கு என்னென்ன இருக்கு? வணக்கம் விக்ரம். கிடைக்கிற தகவல்களை எல்லோருடையும் பகிர்ந்துக்கிறதுக்காக தானே நாம இங்க சந்திக்கிறோம். இன்னைக்கும் எல்லோரும் எதிர்பார்க்கறது சைக்கிள்காரர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தான். ஆமா ரோபோ, முரசுக்காரரோட சஸ்பென்ஸும் முடிஞ்சு போச்சு. ஆனா சைக்கிள்காரரோட சஸ்பென்ஸ் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சைக்கிள்காரருக்கும் பாதைகள் ஒவ்வொன்றா மூடப்படுதான். முடிவை தாமதப்படுத்தினதோடைய விளைவு இப்போ எங்கே செல்லும் இந்த பாதைன்னு பாடிக்கிட்டு ஒவ்வொரு பாதையா தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு வேதனைப்படுறாங்களாம் அவருடைய நலம் விரும்பிகள். சரி, எப்படியோ ஏதோ ஒரு பாதையில தேர்தலை தேடி போய் தானே ஆகணும். ஆமா விக்ரம், தேர்தலில் வண்டி வேகமா ஓடணும்னா போதுமான காத்து வேணும். தோட்டத்து பக்கம் போனா டயர் பஞ்சர் ஆயிடும் போல தெரியுதான். அதனால முரசுக்காரரோடைய சேர்ந்து வண்டியை தள்ளிக்கிட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அங்கேயும் தான் ஏற்கனவே எண்ணிக்கை பிரச்சனை இருக்கு. இப்போ இவர் வேற போனா யார் இடம் கொடுப்பாங்க? அதைத்தான் நேத்தே சொன்னனே விக்ரம். முரசுக்காரர் தன்னுடைய கோட்டாவிலிருந்து கொடுத்தா தான் சரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களாம் மக்களுக்கான கூட்டணிக்காரங்க. இலை தரப்பும் சரியா சிக்னல் கொடுக்க மாட்டேங்குது, எண்ணிக்கையும் குறைவா இருக்குது, வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்ன செய்யறதுன்னு சைக்கிள் தரப்பு பலத்த யோசனையில இருக்குதான். சரி, யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிட போகுது. அதெல்லாம் சீக்கிரமே முடிவு வெளியாகிடும் விக்ரம். அதே மாதிரி தாமரை கூட்டணியும் சீக்கிரமே முடிவாயிடும்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். அதுல பெரிய கட்சி தாமரை தானே. மற்ற கட்சிகளுக்கு 1-2 இடங்களை ஒதுக்கிட்டு கூட்டணியை அறிவிச்சிட வேண்டியது தானே. ஆமா, மாம்பழத்தோட வேற கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா தகவல் வந்தது. சூரிய கட்சி மாதிரியே அங்கேயும் பெரியவர் சின்னவர் விவகாரம் கொஞ்சம் இருக்குதான். பெரியவர் தனியா போகணும்னு சொன்னாலும் சின்னவருக்கு கொஞ்சம் நீக்கு போக்கா நடந்துக்க ஆசையா. அதனாலதான் கூட்டணி கிடையாதுன்னு அவரு திட்டவட்டமா சொல்லவே இல்லையா. ஆனா கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலன்னு மாம்பழ தரப்புல சொல்றாங்களே. அதைத்தான் முதலையே சொன்னேனே, சின்னவர் எண்ணம் வேற பெரியவர் எண்ணம் வேறன்னு. இதுல யார் பேச்சை யார் கேட்கறாங்களோ அதை பொறுத்து தான் முடிவு இருக்கும் விக்ரம். அப்போ கூட்டணி வருமா வராதா? வரும், ஆனா வராது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை விக்ரம். இதுல சூரிய கட்சி வேற மாம்பழத்துக்கு முயற்சி செய்யறதா தகவல்கள் வருதே ரோபோ. எல்லா கட்சிகளுடைய தூதர்களும் எல்லா கட்சிகள் கிட்டேயும் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அது எப்போ ஒரு உறுதியான நிலைக்கு வரும்னு சொல்ல முடியாது. மாமரம் பூ பூத்து பிஞ்சு விட்டு காயாகி அப்புறம் தானே பழம் ஆகணும். அதுல எந்த ஸ்டேஜ்லயும் எது வேணாலும் ஆகலாம் இல்லையா. கலக்கிற ரோபோ. சரி, இன்னைக்கு இது போதும். மற்ற விஷயங்களை அப்புறமா பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.